வெல்கம் டு anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஓவர் தி டிவைன் ட்ரிலிம்ல சீசன் 1ல எபிசோட் 3 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த அனிமே பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் இருக்குங்க. செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபைனலி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆகிட்டதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சு பார்ப்பான். அங்க ஏதோ ஒரு பொண்ணு அவனை கன்ஃபார்மா கொண்டிருக்கு. சோ அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு முன்னாடி இப்ப ஹீரோ இருக்கிற ஊர்ல வேற ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கும். என்னன்னா அங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அங்க உள்ள ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இந்த சிட்டியோட எம்பிரஸ் இப்பதான் இந்த சிட்டிக்கே ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. சோ அவளை பத்தி நம்மளுக்கு அவளைக்கெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவ ரிவெஞ்சுக்காக வந்திருக்கா. சோ ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கும்போது அவளுக்கும் இவனுக்கும் சிமிலரா ஏதோ ஒண்ணு ஒத்து போகுது அப்படிங்கறத அவன் நினைப்பான். அதனாலதான் ஹீரோ இவளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நினைப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஏமா உண்மையாவே நீ மேல ரொம்ப கோவமா தானே இருக்க அப்படின்னு இந்த வயசானவர் கேட்கவோ, பின்ன நீ என்னைக்காவது அம்மா இல்லாம இருந்திருக்கியா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னோட மனசு புரியாது அப்படின்னு ஷியாங் சொல்லவும், நீ ஓடி போகாம இருந்திருக்கலாம்ல, உன்னாலதான் இந்த சிட்டி இப்ப இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு இந்த வயசானவர் கடுப்பாகவும், எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஷியாங் கடுப்பாகவும் இப்ப சீன் கட்டாயிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா இவன் இந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாவோ சிட்டில 10 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதை செகண்ட் பிரின்ஸுமே பார்க்க வந்தாங்க. ஆனா அப்ப ஷியாங் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அப்படின்னு கதை கேட்க ரெடியாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி கிடக்கவும், இந்த பக்கத்துல ஒரு மனுஷன் கூவி கோழியை வித்துட்டு இருக்கான். என்ன பிரச்சனைனா அது திருட்டு போயிருது, இருந்தாலும் நியாயமானதுங்க. சோ இதெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு போயிருக்கானா இந்த சோல்ஜர்ஸுக்கு தான். சோ வாங்கின உடனே மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணை ரொம்ப வாழ்த்துறாங்க. எது வெட்டிங் லெட்டரா? ஏதோ கோழி சாப்பிடுற பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணிருக்கான். யாரா இவன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்க்கவும், அடா ஆமாயா அந்த பொண்ணு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி செகண்ட் பிரின்ஸ், அதை விட்டுட்டு நம்மளோட அலைன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோமா அப்படின்னு இந்த கெட்டு மாதிரி இருக்கிற ஆளு கேட்கவும், அட என்னையா உனக்கு அந்த பொண்ணை விட இதுதான் பெருசா தெரியுதா? எனக்கு அந்த பொண்ணு வேணுயா அப்படின்னு இந்த பிரின்ஸ் சொல்லவும் இப்ப சீன் கட் ஆயிட்டு 4 பேர் தெரிக்கிற சீனை காட்டுறாங்க. நான் என்னோட 7 வயசுலயே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என்ன ஜீனியஸ் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நாட்டிலையும் எவ்வளவு இருக்கான்னு பார்க்க வந்தேன் சரியா அப்படின்னு இந்த செகண்ட் சொல்லவும், ஏண்டா திமுரா தக்காளி பிரச்சனை பண்ணாம போக மாட்டியாடா நீ அப்படின்னு ஓங்கி ஒரே அறதான். சோ பையலுக்கு ரியாக்ஷன் கொடுக்கவே டைம் இல்ல, பலாங்க திரும்ப விழுந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அடே வருத்த கோழி இருடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன்னு கேளுடி அப்படின்னு இவன் சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓங்கி இன்னொரு உத. மனுஷனோட கல்யாண ஆசையாவே முடிஞ்சிருச்சுங்க. சோ அதனால வாழ்க்கை முடிஞ்சு அவன் வருந்தி அழுகிறது சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் கடுப்பேத்தி விட்டுருது. இருந்தாலும் ஷியாங் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா. ஓ அப்படின்னா நீ தான் அந்த ராங்கோட ஸ்வாட் சேஜா அப்படின்னு ஷியாங் கேட்கவும், ஆமா தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க எதுக்காக இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போச்சு? அதுலயும் என்னோட அட்டாக் நீங்க வீக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு இந்த ஆள் கேட்கவும், என்னதான்டா உன் பிரச்சனை? உன் ஸ்வாடும் வீக்கு, அதுலயும் உனக்கு இருக்கிற அந்த பேர் இருக்கே கேவலமா இருக்கியா அப்படின்னு ஷியாங் வெறுப்பேத்தி விட, எப்படி இருடி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஃபுல் பவரை காட்டுறான். சரி நான் போய் சன் செட்டை பாக்குறேன் அப்படின்னு ஷியாங் சொல்லவும் இப்ப சீன் கட்டாயிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவ லாஸ்டா சன் செட்னு சொன்னாலா, அது எதுக்காக சொன்னான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் இப்போ ஷியாங்க காட்டுறாங்க. ஒரு சூனியக்காரி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாளா அப்படின்னு கேட்கவும் இந்த வயசானவர் ரொம்ப பயந்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஹைனஸ் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கவும், இந்த ஜோவோட விதியை பத்தி இவ்வளவு நாள் நீங்க யாருமே யோசிக்காம பேசிருக்கீங்க. சோ சொல்றேன் கேட்டுக்கோங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோவோ சிட்டிலயுமே ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு. ஆனா அது எதுக்காகவோ பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்றேனே புரியலையே அப்படின்னு இந்த வயசானவர் கேட்கவும், மருந்து எடுத்துக்கோங்க. என்னதான் ஒருத்தங்க தப்பு பண்ணி அதை பழியை ஏத்துக்க வேண்டியது ரூலா இருந்தாலும் நீ என்னோட டீச்சருங்கிறனால உன்னை நீயே கொன்னுக்கோ, இல்லைன்னா கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சியாங் கிளம்பவும் இந்த ஆளுமே நடுங்கிட்டு கிடக்குறான். சோ என்ன கட்டாயப்படுத்திடாத அப்படின்னு சியாங் மிரட்டவும் என்ன ஆச்சுன்னு காட்டாம சீன் கட்டாயிருது. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அவங்க மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. சோ இம்பீரியல் சிட்டியை அதனால அவங்க சுத்தி வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ அட்டாக்காக ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. சரி வேற என்னதான் பண்ணா அவ அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நான் அவளை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த லேடி சொல்லவும், எனக்கு பதில் வேணும் அப்படின்னு ஹீரோ மிரட்டவும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு இந்த லேடி கேட்டா, ஏன்னா நீ இப்ப கிரியேட் பண்ற ஃபார்மேஷனை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், யார் நீன்னு இவ பாக்குறா. சோ சரி
நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு ஹீரோ அவளோட கண்ட்ரோல் அவளுக்கே கொடுக்கும். இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் கூட நகராம அந்த அட்டாக்ல வேணும்னே மாட்டிக்கிறான். சரி நீ எவனா இருந்தா என்ன, ஒண்ணு நீ சாவு, இல்லனா அந்த பொண்ணு நான் கொல்ல போறேன் அப்படின்னு லேடி சொல்லவும் நம்ம லெங்க காட்டுறாங்க. தலைவி பயங்கரமா வார்ம் பண்ணிட்டு இருக்க. அதே நேரத்துல எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்றான். இன்னேட் ஸ்பிரிட் வச்சிருக்கியா அப்படின்னு அசசின் கேட்கவும், யாரா நீ அப்படின்னு லெங் கேக்குறா. ஆனா அவன் எந்த ஒரு இதுவுமே சொல்லாம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ சைட் பார்த்தா அவன் அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு என்கிட்டயே உன் வித்தியை காட்டுற, சரி இந்த டோக்கன் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பவும் இவளுக்கு இப்ப அவளோட பவரே ஏதோ ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அப்படியே லெங் சைடு என்னன்னா அந்த ஃபாக்ஸ் லெங்குக்கு விழ வேண்டிய ஐடியா வாங்கிக்கிட்டு அது அங்கிருந்து மறையவும் இது லெங்குக்குமே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஆனா அசசினுக்கே எடுத்த கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அப்படியே ஹீரோ எடுத்துட்டு வந்து ஜெயிட் டோக்கனை காட்டவும் இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு அந்த அசசின் கேட்கவும் கொஞ்சம் செகண்ட்லயே அவனோட எல்லாத்தையுமே ஹீரோ உடச்சு போட்டுறான். சோ அசசினுமே ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட. இந்த சைடு அந்த லேடி என்னன்னா ஷியாங்குக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அதுவும் நம்ம ஹீரோ பத்தி எழுதியே ஏதோ ஒரு பறவை கிட்ட கொடுத்து அனுப்பவும் இதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் காரன் பாத்துறான். இருந்தாலும் சீன் கட் ஆயிட்டு ஹீரோ சீட் பார்க்கவும் லெங் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. சீனியர் யார் அது, எதுக்காக என்ன கொல்ல வந்தாங்க அப்படின்னு லெங் கேட்கவும் ஒருவேளை யாரோட பிளானையும் நம்ம கெடுத்துருவோம்னு யாரோ நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஹீரோ கேட்கவும் வேணா நம்ம போயிடலாமா அப்படின்னு லெங் கேட்கிறா. சரி அப்படின்னா நான் உன்ன ஃபர்ஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் லெங்குக்கு சோகமாகுது. நான் இங்க தான் தங்கணும்னு நினைக்கிறேன், அப்படி என்னோட கணக்கை முடிச்சு எனக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நான் தீக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவ்வளவுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு லெங் கேட்கவும் அதுதான் நான் யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இது என்ன மாதிரியான கேள்வியா இது, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு லெங் கேட்கவும் இப்போ நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் மாதிரி தெரியுது. ஒருவேளை ஒன்ன மாதிரி ஒரு அழகான ஜூனியர் தான் நான் இந்த இடத்துல தேடுறணும் அப்படின்னு ஹீரோ டவுட்ல கேட்கவும் ஓ இதுக்கு பேர் தான் பொம்பளை சோக்கு, கண்டிப்பா அந்த இளவரசி தானே அப்படின்னு லெங் கேட்கவும் ஃபர்ஸ்ட் ஒன்ன பாத்துக்கோ, உன்னோட இன்னட் ஸ்பிரிட் திரும்பவும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியல, என்னோட ஸ்பிரிட் ரொம்ப சின்னதா இருக்குன்னு நீ சொல்றேன்னு லெங் சொல்லவும் ஆமா அதுக்கு அந்த 12 வால் தானே இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் 12 வாலா அப்படி ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு லெங் எதையும் யோசிக்கவும் ஏய் நான் உன் சீனியர், எனக்கும் அவ்வளோக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஒழுங்கா இப்ப ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு ஹீரோ லெங்க ஃபாஸ்ட் அனுப்பிவிட்டது எதுக்குன்னா ஹீரோ உண்மையாவே டேமேஜ் ஆயிருக்கான் போல. யாரோ சில பேர் இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள என்னன்னா நம்ம ஷியாங் தான் இருக்கா. சோ அவளுக்கு அந்த லேடி அனுப்பின லெட்டர் கிடைச்சிருச்சு. படிச்சு பார்த்துட்டு யங் மாஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஞாபகம் வரவும் சரி என்னை பத்தி அவளை கவலைப்பட வேணாம்னு அப்படின்னு சொல்லி அந்த பறவையை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. இங்க எதுவுமே இன்னும் மாறல, நம்ம கிங் ரெக்கவர் ஆகலனாலும் அவரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த வயசானவர் சொல்லுவோம். சோ அந்த லூசரை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷாங் சொல்லுவோம். இந்த வயசானவர் தான் ரொம்ப கடுப்பாராரு. இங்க பாரு காலம் போன காலத்துல என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஷியாங் மிரட்டவும் இவருமே அட்டாக் பண்ண வந்தா அவரு ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்காரு. இங்க பாரு நீ முட்டாள்தானே பண்ணிட்டு இருக்க, மாஸ்டர் வூடோட கல்டிவேஷன்ல அவரு பீக்ல இருக்காரு, உன்னோட வச்சு அவரை என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த வயசானவர் சொல்லுவோம். சரி சொல்லிட்டல உனக்கு என்ன கவலை, இந்த உலகம் எப்படி வேணாலும் மாறலாம், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்கோம். சீன் கட் ஆயிட்டு வேற இடத்த காட்டுறாங்க. நீ இன்னும் ஷியாங் கூட பேசிட்டு தான் இருக்கியா அப்படின்னு ஆளு கேட்கவும் நீ பேலஸை சுத்தி வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு லேடி சொல்லவும் ஏய் என்ன பேசுற, நான் மட்டும் அன்னைக்கு போலனா இந்நேரத்துக்கு நாம இறந்துருப்போம் அப்படின்னு ஆளு கத்தவும் சரி நானும் அவளுக்கு வேலை செய்யல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றது அந்த ஆளுக்கு கடுப்பாகவும் இங்க பாரு இன்னும் உனக்கு அவளை பத்தி சரியா தெரியல அப்படின்னு இந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஒரு பறவை வரவும் இந்த ஆளு ஸ்பேரோவான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். சோ இதுதான் அந்த கியூ கோஸ்ட் போல. இந்த பாடி என்ன இவ்வளவு வீக்கா இருக்கு, ஒரு சின்ன ஃபார்மேஷன் கூட தாங்க முடியலையா அப்படின்னு ஹீரோ பாஸ்ட் தான் நினைச்சு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கவும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோமே என்ன விஷயம்னு சொல்லி பார்க்க போனா அந்த இடத்துல சீன் கட் ஆயிட்டு வேற ஒருத்தரை காட்டுறாங்க. மாஸ்டர் வூடோ அந்த ஷியாம் ரிசெப்டரோட மேன்ஷன்ல இருந்திருக்கா அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லவும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஆள் எதையும் நினைச்சிட்டு வென்றாங்க சேர்ந்து அசசின்ஸ் இங்க இருக்கிறாங்க, அது தெரியாம அவ இனி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு இந்த ஆளு ஷியாங்க போட்டு தள்ளுற பிளான்ல இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த அனிமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் எனக்கு போகுது. ஸோ எத்தனை பேருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வியூஸ்ங்கிறது ஓகோன்னு போகும், இப்போ அதை விட தரமா போதா அதனால தான் கேட்கறேன். இந்த அனிமேல எனக்கு பொறுத்த வரைக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கு. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே இந்தாடா இதுதான்டா அவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாம அவங்களுக்குள்ள உள்ள ஸ்டோரி எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எடுத்த ஒன்று ஒரு கதை இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கதையில என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரைட். இதை பத்தி பேசாம இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கு. ஆனா முக்கியமானது ஷியாங்கிறவ ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்கா. கொடுமை என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாஸ்டர் வூடோங்கிறவன் வில்லனா இல்ல ஹீரோ சைடான கூட தெரியல. ஆனா இந்த ஷியாங்கிற பொண்ணு பவர்ஃபுல் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஷியாங்கிற பொண்ணு ஜூவோங்கிற இந்த கண்ட்ரியை கைவிட்டிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா தான் மாஸ்டர் வூடோங்கிற இந்த ஆளு அங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான். ஸோ இதனாலதான் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஷியாங் மேல ஓரளவுக்கு வெறுப்பு இருந்தாலும் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு ஞாபகம் இல்ல, இருந்தாலும் சில விஷயங்கிறது அவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஒருவேளை அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தயங்குறானா, அப்படி ஹீரோவை கொல்ற அளவுக்கு அந்த லேடிக்கு என்ன நோக்கம். ஸோ எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.